இந்த இரண்டாம் பகுதியிலே தானியேல் முடிவான காலத்தை குறித்த வேண்டுதல்களுக்கு ஆண்டவர் அளித்த முடிவான கால சம்பவத்தை நாம் தியானம் செய்ய நம் ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. May the Lord grant His grace what the prophet Daniel was asked him to be revealed by God about the last days. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் Matthew chapter 24 வசனத்தை வாசிப்போம். verses 3. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். Now as he sat on the Mount of Olives, the disciples came to him privately saying, "Tell us, when will these things be, and what will be the sign of your coming and of the end of the age?" அவர் ஒலிவமலை மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டதாக நாம் வாசிக்கிறோம். Disciples asked about the things which goes to take place in the future. இதே வேண்டுதல்களை தானியேல் விண்ணப்பித்தார் என்பதை நாம் தியானம் செய்தோம். In the last session we have meditated, the same prayer has been made by Daniel unto the Lord previously. இப்பொழுது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உரிய அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் கேட்கிறார்கள். You need to tell us about the sign about your coming and about the end of the age. 4ஆம் வசனம் முதல் 12வது வசனம் முடிய அருமை இரட்சகரால் அறிவிக்கப்பட்ட சம்பவங்கள் 16 சம்பவங்கள் அங்கு நடக்கும் என்று அறிவிக்கிறார். ஆனாலும் முடிவுடனே வராது என்று சொல்லுகிறார். Verses 4 to 12 speaks about 14 happenings, incidents need to take place about the end, but till the end will not come, Jesus declared. வாசிக்கலாம். Verses 4 மத்தேயு to 24ஆம் அதிகாரம் 5 முதல் 12 முடிய. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் தேவனை வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுதே உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஆமென். அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவச்சனமே, இங்கே 16 சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் சொல்லுகிற அருமை இரட்சகர் முடிவு உடனே வராது என்கிறார். வேதனைகளுக்கு ஆரம்பம் என்கிறார். சகல ஜனங்களாலே நாமத்தின் நிமித்தமாய் பகைக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். வஞ்சிப்பார்கள் என்று சொல்லுகிறார். கள்ள தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். Jesus declared many different signs. You will be deceived. False prophets will come up. Famines, pestilences, earthquakes, wars will take place. You will be hated by nations, and such all things will take place, but still end will not come, Jesus said. இவைகளுடைய மொத்த உருவத்தின் முதல் வார்த்தை, அநேகருடைய அன்பு தணிந்துவோம் என்று சொல்லுகிறார். Jesus conclusively summarized things in one word: the love of many people will grow cold. ஆவிக்குரிய மண்டலத்திலே சத்தியத்தை சார்ந்த விசுவாசம், அதை சார்ந்த வெற்றியுள்ள வாழ்க்கை பூர்ண
அர்ப்பணிப்பு இவைகள் தணிந்து போம் என்று சொல்லுகிறார். The last days, the truths about the last days, about living pure life and living an expectation life, living a life of victory will come cold. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிற ஜனங்கள் மத்தேயு 24:13-14 வசனத்தின்படி முடிவு பரியந்தும் நீங்கள் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார். These people who lives in such and such times have to live with endurance till the end, Jesus said in verses 13-14. வசனங்களை வாசிக்கலாம். 13 and 14 verses. But he who endures to the end shall be saved, and this gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations. முடிவு பரியந்தும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும் என்று சொல்கிறார். Then the end will come, Jesus said. அப்படி என்றால் முடிவு வரும் என்று சர்வலோகத்தின் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அதற்கு அந்த முடிவான வேளையில் தேவனுடைய சித்தம் என்ற திட்டம் என்ற மனுக்குல மீட்பு நிறைவடைவதற்கு தேவன் 3 காரியங்களை மத்தேயு 24:13-14 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. Matthew 24:13 and 14, Jesus says about 3 particular things must take place when the end occurs. ஒன்று, Number 1, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். the gospel of the kingdom will be preached in all the world as a witness to all the nations. முதலாவது பிரஜாதிகளில் உள்ளவர்களை மீட்க தேவன் விரும்புகிறார். Number 1, the Lord God desires to redeem the people from Gentiles. பிரஜாதிகள் மீட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ராஜ்யம் எழும்ப வேண்டும் என்று முதலாவது சொல்லுகிறார். For the Gentiles to get redemption, redeemed, a kingdom must arise. ராஜ்யம் எழும்பி அவற்றில் வெளிப்படும் சுவிசேஷமே ராஜ்யத்தின் சுவிசேஷம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். For this things to happen, a kingdom have to be arise, and from that kingdom a gospel must be preached so that the people from Gentiles will listen to the word. அந்த ராஜ்யத்தின் வெளிப்படும் சுவிசேஷத்தின் மூலமாக முடிவு காலத்திற்கு என்று ஏற்படுத்தப்பட்ட முடிவான ரட்சிப்பு ஏற்படும் என்று சொல்கிறார். Through that kingdom a gospel will be preached, and through that an end time redemption, a salvation will occur. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, 24:13-14 வசனங்களிலே முடிவு காலம் வரவேண்டும் என்றால் அல்லது மனுக்குலம் மீட்பு தேவனுடைய திவ்யங்களை அடைந்தவர்களை திவ்ய மதுரமாக வெளிப்பட போகிற மனவாளனால் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் 3 சம்பவங்கள் நிறைவேறியே தீர வேண்டும். For the end to come and for the perfection of the people of God to be take place, 3 things must happen before the end. முதலாவது ராஜ்யம் எழும்ப வேண்டும். Number 1, a kingdom have to be rise up. இரண்டாவதாக அவற்றின் சுவிசேஷம் எழும்ப வேண்டும். Number 2, a gospel must be preached through the kingdom. அது நிமித்தமாய் ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் முடிவான ரட்சிப்பு என்ற ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும். Number 3, a group of people will get redeemed or saved through the kingdom and through the gospel. இதைத்தான் ஆண்டவர் நாம் வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இனி சம்பவிக்க வேண்டியவளை எழுது என்று சொல்கிறார். This is the revelation. This is the fulfillment of what the Lord have told in Revelation chapter 1 verse 19. What are the things going to happen hereafter? இந்த சம்பவம் நடப்பிக்கப்பட வேண்டிய காலம் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44-45 வசனம் வாசிக்கலாம். Book of Daniel chapter 2 44 and 45. And in the days of these kings, the God of heaven will set up a kingdom
which shall never be destroyed, and the kingdom shall not be left to the other people. It shall break in pieces and consume all these kingdoms, and it shall stand forever. Inasmuch as you saw that the stone was cut out of the mountain without hands, and that it broke in pieces the iron, the bronze, the clay, the silver, and the gold, the great God has made known to the king what will come to pass after this. The dream is certain and its interpretation is sure. 44 வசனத்தின்படி அந்த ராஜாக்களின் நாட்களிலே என்றால் நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலையில் உள்ள 7 ராஜ்யங்களுடைய நாட்களின் இறுதி வேளையிலே ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். தானா எழும்பாது, தேவன் எழும்ப பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. Here we can find in the days of Daniel, the Lord says, in the last days the Lord will rise up seven kingdoms will rise, but the 7th kingdom, it won't arise itself. The Lord himself will rise up a kingdom, the word declares. அந்த ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற நியமத்தின்படி தேவன் எழுப்புகிறாரோ அவர்களை தவிர வேறொரு ஜனத்திற்கு அது கொடுக்கப்படாது என்று சொல்லுகிறார். That kingdom will only be given unto the Lord for the people who are worthy for it, for unless for that, not for the other people. அந்த நாட்களிலே, on that days, அந்த ராஜ்யம் எழும்பும் காலம் வேறே ஒரு பரிசுத்தமான ஜனத்திற்கு அதை கொடுக்க அந்த ஜனத்தை எழுப்பும் அந்த காலத்திலே, for the kingdom needs to be given to the particular people. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீ கண்டீரே, அப்படியே இந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றடைக்கு நிற்கும் என்று சொல்லுகிறார். A stone which was cut out of the mountain without hands, and it broke into pieces the iron, bronze, the clay, the silver, and the gold, and the great God has made known to the kingdom, and the stone itself will rise up as a big rock. ஒரு கல் அது ராஜ்யமாய் எழும்பும் என்று சொல்கிறார். One stone will rise up as a kingdom. இந்த கல்லால் எழுப்பப்படுகிற அந்த ராஜ்யம் மாகிய அந்த கல் 7 ராஜாக்கள் ராஜ்யம். ஒன்று, நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தின் தலை பொன், நேபுகாத்நேச்சார் அல்லது கல்தேயா தேசம். இரண்டாவது, மார்பும் புஜங்களும் வெள்ளி, மேதியர் பெர்சிய ராஜாக்களின் காலம், கோரேஸ் தரியமனுடைய காலம். மூன்றாவதாக, இடுப்பும் தொடையும் வெண்கலம், கிரேக்க ராஜ்யம். மகா அலெக்சாண்டர் பிறகு அவருடைய ராஜ்யம் 4 ராஜ்யங்களாக பிரிந்தது. மூன்றாவது ராஜ்யமாகிய அந்தியோகஸ் எப்பாப்பனஸ் என்பவனுக்குள் அந்தி கிறிஸ்து ஆவி பூந்தி கிறிஸ்தவர்களை கொண்டு குவித்தான். மூன்றாவது ராஜ்யம். As we find, this stone have rise up and broke all the other kingdoms in the dream of Nebuchadnezzar. The number 1 kingdom is called the Babylonian kingdom. The king Nebuchadnezzar have been tormenting his people of God. And number 2, we can find the Medo-Persian kingdom. At the time of Darius, King Darius and King Kores, they were ruling at that time. And after that, the third kingdom is called the Greek kingdom, where the great Alexander was ruling. And from then there was 4 kings arose. The third king, the king Antiochus Epiphanes, who was filled with the spirit of Antichrist, and he began to persecute the people of God in different ways. நான்காவது ராஜ்யம் இரும்பு ராஜ்யம். கிமு 3ஆம் நூற்றாண்டிலே ரோமுலஸ் என்ற ரோம பேரரசனால் எழுப்பப்பட்ட ராஜ்யம் அது இரும்பு. And number 4, it was made of iron. That's the kingdom of Rome. அதன் பிறகு கால்கள்
கால்களில் உள்ள, அதாவது பாதத்தில் உள்ள 10 விரல்கள் இரும்பும் களிமண்ணும் சேர்ந்த 10 ராஜாக்கள். And the foot of that big statue was a half of eye made of iron and half made of clay. அதன் பிறகு புதிதாக்கப்பட்ட ரோம பேரரசு, உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம பேரரசு 6வது ராஜ்யம். And after this things happen, a fresh new Roman kingdom rose up. இந்த ராஜாக்களின் இறுதியிலே, இந்த ராஜாக்களின் அந்தி கிறிஸ்து ஆவியின் இறுதியிலே ஒரு கல் தான் ஒருவராலும் பெயர்க்கப்படாமல் தானே பெயர்ந்து உருண்டு வந்து, நான் 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். சீயோனில் பரிசீலிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுமான ஒரு மூளைக்கல்லை வைத்திருக்கிறேன், அதை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு வாசிய தயவு செய்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 மற்றும் 6 வசனம், verses 4 and 6. மனுஷரால் தள்ளப்படாதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரியன் கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. Here it talks about a living stone and a chief cornerstone that denotes about Christ Jesus. 7ஆம் வசனம் வாசி. Verses 7. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான முளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாயிற்று. அந்த கல்லை விசுவாசிக்கிறவன், அந்த கல்லை விசுவாசிக்கிறவன், அந்த கல் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதோ பிதாவினால், அந்த கல்லை விசுவாசிக்கிறவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாக்கியவானாய் இருக்கிறான் என்று 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். As we read from book of the particular words number 6, as how that stone had been chosen by the Lord, the one who believe upon that stone will also be chosen by the Lord. அந்த கடைசி நாட்கள் எழும்பும் ராஜ்யம் என்ற அந்த கல்லாகி இயேசுவை எழுப்பப்பட்ட அந்த ராஜ்யமாய சபையை, பரிசுத்தவான்கள் ஐக்கியம் என்ற அந்த கூட்டத்தை விசுவாசியாதவர்கள் விழுதற்கு ஏதுவான கண்மலையாய் இருக்கிறது என்று சொல்கிறார். As the Lord rise up a stone, and that stone is called as the Lord Jesus, and the people of God also be separated from this world and believe upon the Lord, and those who not believe upon that rock, and also the people of God who was called by the Lord, they will become a stone which is for the destruction and for stumbling block. அந்த ராஜ்யம் என்ற கல்லை தலையாய் கொண்ட அந்த ராஜ்யம், அதற்கு முன்பாக நிற்கிற அந்தி கிறிஸ்துவின் அத்தனை 7 ராஜ்யம் நொறுக்கி தானோ என்றடைக்கு நிற்கும் என்று சொல்லப்படுகிறது. That rock will rise up as a kingdom. That kingdom denotes a people group, a group of people who filled with the holiness of God. This stone will become as a rock, and it will break over all the previous kingdoms, and it will stand strong as a mighty kingdom. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த கல் என்ற ராஜ்யத்திற்கும் 7 ராஜாக்கள் என்றால் ஒவ்வொரு ராஜாக்களின் காலத்தில் உள்ள அந்த மன்னர்களில் அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ற வலுசொற்பம் புகுந்து அந்தந்த நாட்களில் தேவ ஜனங்களை அழித்து கொண்டு குவித்து வந்தார்கள். All those 7 kingdoms, in the period of 7 kingdoms, the spirit of Antichrist, the spirit of serpent was functioning within those kingdoms, and they started persecuting the people of God and killed
many people with the evil spirit. கல்தேய ராஜ்யத்திலே 70 ஆண்டுகள் சிறுவலர்களை அழித்தான் என்று நாம் அறிய முடிகிறது. At that period of Chaldeans, for 70 years, they killed the people of God. அதை போல தரியு ராஜாவுடைய நிலை. Even in the period of King Darius, நீங்கள் தானியேல் 4 முதல் 7 அதிகாரங்கள் வாசிக்கிற போது தெளிவாக நான் நேரத்தை கருத்தில் கொண்டு சொல்லுகிறேன். கொடூர கொலைவாதகர்களாக இந்த அந்தி கிறிஸ்து ஆவி இருந்த ராஜாக்கள் செயல்பட்டார்கள். in the book of Daniel chapter 4 to 7, you can find the kings who were ruled in these periods filled with Antichrist. They were become the killers of God's people. ஆகினாலே இந்த ராஜ்யம் எழும்பும் காலம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு முடிவை வர்சிக்கின்ற காலமாயிருக்கும். The kingdom which the Lord speaks about, a new kingdom which will rise up and it will bring an end to the spirit of Antichrist. அந்தி கிறிஸ்துவுக்கும் இந்த ராஜ்யம் என்ற பரிசுத்தமான ஐக்கியத்திற்கும் ஒரு கடும் ஃபைட்டிங் பீரியடாக இருக்கும். Between the Antichrist and the kingdom which is called the group of people of saints, there will be a strong war take place. சாத்தான் அல்லது அந்தி கிறிஸ்து இந்த ராஜ்யத்தின் புத்திரர்கள் அழிக்க அவன் திட்டமிடுவான். இவர்களோ அவனை அழிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Satan and the Antichrist, the serpent, they will strongly fight against the people of God, but finally the people of God, who is called as the kingdom, will break every struggles and win the battle. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 1 verse 19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்க வசனம் உண்டு. வேதத்திலே 8532 தீர்க்க தரிசனம் உண்டு. அவைகளில் அதிக உறுதியான தீர்க்க வசனம் நமக்கு உண்டு. In the book of Holy Bible, there is 8532 prophecies has been recorded. Out of this, we have a prophetic word confirmed. அந்த தீர்க்க தரிசனம் அதுவே முதலும் முடிவுமான தீர்க்க தரிசனமாக இருக்கும். That exact prophecy is from the beginning and it's also going to be a fulfilling prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தின்படியான அந்த ராஜ்யம் எழும்பும் காலத்தை குறித்து அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். According to this prophecy, we can find a kingdom will arise, and we need to do well with heed as a light that shines in a dark place until the day dawns and the morning star rises. அதிக உறுதியான தீர்க்க தரிசனத்திற்குள் அடங்கியிருக்கிற வசனங்களை இது நிறைவேறும் காலம் எதுங்க? பொழுது விடிந்து, அப்படின்னா பொழுது விடிவதற்கு இருள் இருக்கும். பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் காலம் அப்படின்னா விடிவெளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து நமக்குள் உருவாகி அவர் அருணோதயமால் உதிக்க போகிறார், வரப்போகிறார். அவர் சந்திக்க ஆயத்தமாகிற மணவாட்டியானவள் அருணோதயமால் உதிக்கிற இவள் யார் என்ற விடிவெள்ளி நட்சத்திரம் போன்றவர்கள் ஆங்காங்கே எழும்புவார்கள். Here we can find from this confirmed prophecy, a dark will appear, and at the end of the darkness a light will shine forth. As what this light denotes to us, this light speaks about Christ being formed into our lives, and through this light a holy people of saints will be rise up in different corners, loops and corners of the earth, and through this light the light of his coming will appear. Jesus will appear.
the light speaks about Christ Jesus, as well the light speaks about the bride of Christ Jesus. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear people of God, பொழுது விடிவதற்கு முன்னான இருளின் காலத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். we are called to be reminded about thinking about the darkness which is going to cover this earth before the light appears. யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பகற்காலம் இருக்கு வரைக்கும் நான் கிரியை செய்கிறேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் என்று சொல்லுகிறார். Book of John chapter 9 verse 4 speaks, I must work the works of him who sent me while it is day. The night is coming when no one can work. அதை போலவே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலும் Matthew chapter 24 30-31 வாசிங்க தயவு செய்து. 30 and 31. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரதாரும் கண்டு புலம்புவார்கள். சோத்திரம். 21-22 வாசிங்க. 21 and 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததாலும் இனிமேலும் சம்பவிதாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறையப்படும். சோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Dear children of God, அந்த விடியும் காலத்திற்கு முன்பாக செயல்பட போகிற இருளின் காலம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், அந்த காலமே அந்தி கிறிஸ்துவின் காலம், உபத்திரவ மகா உபத்திரவ காலம் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. according to Bible we can find out before the light of the Lord appears into this world. The light speaks about the coming of Jesus. Before the coming of Jesus appears, a darkness will cover the earth. The darkness is exactly speaks about the rule of Antichrist. The Antichrist period will be a time of tribulation and a greater tribulation. அந்த அந்தி கிறிஸ்துவாகிய வலுசற்பத்தின் 7 வருட ஆட்சியின் அகப்பட்டு கொண்டு அவனை ஜெயித்தவர்களுக்கு தேவன் விடிவெளி நட்சத்திரத்தை கொடுத்து ஆளுகைக்கு உரியவர்களாக்குகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கலாம். Revelation 2:28 and 29 speaks about the people who live on that period, at the period of Antichrist. If they overcome the devil and having victory, the Lord will grant them the morning star and make them to rule on the earth. Revelation chapter 2, 21-22. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. 26ஆம் வசனம் கூட வாசிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அருமையான It's okay. He shall rule them with a rod of iron. They shall be dashed to pieces like the potter's vessels, as I also have received from my Father. அந்த இருளின் காலம் என்ற அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியிலே அவனை எதிர்த்து அவனை வீழ்த்தி ஜெயம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்கள் முடிவு வரைந்தும் நிலைத்து நின்றவர்கள் என்று தேவன் ஏற்றுக்கொள்கிறார். During the period of Antichrist, the darkest period of the world, if the people of God, one who lives on that period, live a holy life and overcome the devil, the Lord calls them as overcomers. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலேயே இவர்களையே முடிவு வரைந்தும் நிலைத்து நிற்கின்றவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார். By according to Matthew 24:13, the Lord accepts these people as the people who endures till the end. முடிவு வரைந்தும் நிலைத்து நின்று அதன் பலன் ஜெயம் பெற்றவர்களாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். The result of the people who endures till the end
at the time of Antichrist, அவர்கள் their reward is greater salvation. அவர்கள் ஜெயம் பெற்றவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். Such and such people are called as overcomers, and the Lord promised them that as I receive the authority over the nations, I will also grant the authority to rule over the nations. அந்த அதிகாரத்தை அடைந்து கொள்ளக்கூடிய இந்த பரிசுத்தவான்களாய் ஜெயம் பெற்றவர்களுக்கு தேவன் விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். Additionally, the Lord gave them the power and authority over the nations. Also, the Lord adds the morning star unto those people. எப்பொழுது நாம் அருமை இரட்சகர் வரப்போகிறார் என்பதை அறிந்துள்ளாய் இருக்கிறோம். We all know that our Lord Jesus is going to come back soon. ஓசியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 3வது வாசிங்க. Book of Hosea chapter 6 verse 3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. பாருங்க, நாம் அறிவடைந்து மணவாளனை சந்திக்க நாம் புறப்படுவோம். அவருடைய புறப்படுதல் எப்படி ஆயத்தமாயிருக்கு? அருணோதயம் போல ஆயத்தமாய். Let us know, let us pursue the knowledge of the Lord. His going forth is established as the morning. He will come to us like the rain, like the later and former rain to the earth. அப்படி என்றால் அருணோதயம் போல உதிக்க இருக்கின்ற தன் பரிசுத்தவான்களை சேர்த்துக்கொள்ள வரையிருக்கின்ற அவருடைய புறப்படுதல் அருணோதயமோடு இருக்கிறபடியால் அவரை சந்திக்க ஆயத்தமாகிறவரும் அருணோதயம் போன்ற ஆயத்தம் இருக்க வேண்டும். Since the coming forth of our Lord Jesus to take up his bride is going to become like a shining morning star, the bride who is about to meet her bridegroom also to have such a bride become like a bright morning star. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். Book of Song of Solomon chapter 6 verses 10. சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கொடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பாருங்களேன், அருமை இரட்சகர் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார் என்றால் அந்த அருணோதயம் போன்ற ஒரு ஆயத்தத்தை அடையக்கூடியவள் எப்படிப்பட்ட ஜீவிதம் செய்கின்றவளாய் இருக்க வேண்டும்? Who is she who looks forth as the morning, fair as the moon? So how this bride needs to lead her spiritual life? சூரியனை போல பிரகாசிக்கின்றவளாய் ஆயத்தமாக வேண்டும். She needs to get prepared for herself as a shining star, shining sun. சூரியனில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிற அந்த ஒளியை தனக்குள் ஏற்று தான் இரவு நேரங்களில் பிரகாசிக்கிற சந்திரனை போன்ற கிறிஸ்து இயேசுவின் சாயலை ரூபத்தை மகிமை மறுரூபத்தை பிரதிபலிக்கின்ற சந்திரனாக அவள் ஜீவிக்க வேண்டும். As the moon draws its light power from the sun and gives light in the darkness, we, the bride, needs to attract the light from the Son of Righteousness, who is our Lord Jesus Christ, and she needs to lead a holy life such as a moon. அப்படி என்றால் அருமை ஆண்டவராய இயேசு இனி சம்பவிக்க போகிற அவருடைய அந்தத்தில் நடப்பிக்க இருக்கிற அந்த நிகழ்வுகளை எவர்கள் எல்லாம் அந்த நிகழ்வுகளுக்கு அந்த தேவ சித்தத்திற்கு தான் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து கொண்டோராய் சூரியனை போல பிரகாசிக்கின்றவர்களாய் சூரியன் வெளிப்படுகிற ஒளியின்ற மகிமை அணிந்து கொண்டு சூரியனை பிரகாசிக்கின்றவர்களாய் சூரியனை போல பிரகாசிக்கின்ற சந்திரர்களாய் சூரியரே சந்திரரே தேவனை துதியுங்கள். அப்படிப்பட்ட மகான்களாய்
எவர்கள் ஆயத்தமாகிறாரோ அப்படி ஆயத்தமாகிற அந்த அருணோதி போல் உதிக்கிற இவள் யார்? இவள் எங்கே இருக்கிறாள்? The Lord is expecting a group of people who prepares herself as the shining, powerful sun, which the moon draws her light. The church, the group of people, the kingdom, God's people have to attract its power and light from the Lord. And the Lord is calling, who are these people who gets prepared to meet her bridegroom? பிலிப்பியர் 2:14 ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Book of Philippians chapter 2 we can find, oh you who shine as stars, holding on to the truth, living in this world. மத்தேயு 17:1-3 மறுரூப மலையிலே அருமை இரட்சகர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவான்கோரை அழைத்து சென்ற அவர் அவர்களுக்கு முன்பாக முகம் வல்லமையான சூரியனை போல பிரகாசிக்கிறவராய் காண்பித்துக் கொண்டார். At the mountain of transfiguration, when Jesus took all the three disciples, Peter, James and John, the Lord's Jesus, the face of him have been transfigured unto them like the sun. அது வசனம் தயவுசெய்து வாசிங்களேன். மத்தேயு 17:1-3 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. His face shone like the sun. அப்படி என்றால் அருணோதய அவர்களுடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது என்ற தேவ திட்டத்தின்படி அவரை சந்திக்கிறவர்கள் அந்த அருணோதயத்தை தான் பார்க்க முடியும். Since the coming of Jesus is like a shining sun, the people who gets prepared also only can see the shining power of sun. அப்படி என்றால் அந்த சூரியனை போன்ற பிரகாசத்தின் மகிமையை வல்லமையை அணிந்து கொள்ள தேவன் ஒரு நியமத்தை ஏற்படுத்தி அது இனி சம்பவிக்க வேண்டியவைகளாய் எழுதப்பட்டிருக்கிறது. The Lord have planned, decreed a plan to see, to gaze, to look at the radiance of the Son of Jesus. So for that kind of radiance, the bride also have to come up to that spirituality. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் Revelation chapter 12 1-4 முடிய வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியின் மேல் தள்ளிச்சு. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. 6 முடிய வாசிங்க. சகல ஜாதிகளையும் சோத்திரம் 6ஆம் வசனம் சிஸ்டர். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1160 நாளளவு அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. சோத்திரம். இந்த வேத பகுதியிலே 1வது வசனத்தில் அந்தி ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. In this passage we find a great sign have been appeared in heaven. வானத்திலே காணப்பட்ட அந்த ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்திருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here a woman was mentioned that she clothed with the sun. அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன என்று வாசிக்கிறோம். Under her feet was the moon and on her head
a garland of 12 stars. நாம் உன்னதப்பட்ட 6:10 வாசிக்கிறோம். சூரியனை போல் பிரகாசமும் சந்தனை போல் அழகும் படை கொடிகள் பறக்கும் படை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதிவில் உதிக்கிற இவள் யார் என்று வாசித்தோம் அல்லவா? We have been read about in book of Song of Solomon chapter 6 verse 10, powerful as this, radiant as sun, beautiful as the moon. About her we are reading again in this scripture. அதை ஆண்டவர் இவள் யார் என்று கேட்டதற்கு பதிலாக அவர் யார்? வெளிப்பட 12:1 ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள், அவள் பாதத்தில் சந்திரன் இருக்க. சூரியன் சந்திரன் இவைகளை அணிந்தவள் இங்கே இருக்கின்றாள். Who is she? That was the question. For that the answer is mentioned here in Revelation chapter 12 verse 1. This woman was clothed with the sun, and under her feet she was having the moon. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் கிரீடம் இருந்தன. And on her head a garland of 12 stars. 12 நட்சத்திரம் என்றால் ஒரு நட்சத்திரமும் தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Daniel 12 verse 3 says, one people who lead many unto righteousness will be shining as stars. அப்படி என்றால் ஒவ்வொரு நட்சத்திரோட அப்போஸ்தலன் இங்கே 12 நட்சத்திரங்கள் 12 நட்சத்திரங்களோட கிரீடம் அணிந்திருந்தால் என்றால் 12 அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்ட சத்திய கற்பனைகளை இவள் கைக்கொண்டு அவற்றில் ஜெயம் பெற்றபடியால் கிரீடம் அணிந்திருக்கின்றார். 12 stars refers to 12 apostles. The truths, the doctrines which was revealed unto the 12 apostles, and this bride who follows and lives according to the godly truths which was written by apostles, then she gets the victory and having the diadem, the crown of filled with 12 stars. அதை அணிந்து கொள்ள 2ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். வெளிப்பட 12:2 verses. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று வேதம் சொல்லுகிறது. To receive such a crown, this woman had been with a child. She cried out in labor and in pain to give birth. பொதுவாக ஸ்திரீ என்றாலே சபைகள். Generally, when we talk about a woman, denotes about church. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 2-3 வசனங்களிலே கன்னிய நேசிக்கும் தேவா என்று வாசிக்கிறோம். In book of Song of Solomon chapter 1, in the beginning verses we find the Lord who was loved by virgins. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசுவின் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியாக வாசிக்கிறோம். Book of 2 Corinthians chapter 11 verse 1, Apostle Paul says, I commit you as a pure virgin to the Lord to be betrothed with him. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32-35 வசனங்களில் வாசிக்கிறோம். சபைக்கு தலையாக கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையையும் சொல்லப்படுகிறது. Ephesians chapter 5 verse 32 and 33 find Jesus being the head of the body, and the body refers to the church and the head refers to Christ Jesus. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி பரிசுத்தவான்கள் சீர்வரும் பொருட்டாக சுவிசேஷ வேலைக்காக பக்தி விருத்தி அடைவதற்கு எதுகரமாக அவர் தம் சரீரமான சபையில் அப்போஸ்தலர் தீர்க்க சுவிசேஷ போதனை மேய்ப்பரை ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். Ephesians 4:12 we find for the equipping of the saints for the work of ministry, for the edifying of the body of Christ, Jesus himself have arise built up a fivefold ministry called apostles, prophet, evangelists, pastors and teachers. உன்னத பாட்டி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்திலே என் உத்தமியோ ஒருத்தி என்று வாசிக்கிறோம். Book of Song of Solomon chapter 6 verse 9 says that my bride who is faithful, she is alone, she is only one. 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை அடைந்து ராஜாவின் அரண்மனையில் பிரவேசித்தாள் என்று வாசிக்கிறோம். Book of Psalms chapter 45:10 we find, my listen, O daughter, consider and incline your ear, forget your own people also and your father's house. King's daughters are among your honorable women, and your right hand stands the queen in golden from Ophir. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீ இவ்வளவு மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்தரிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொண்டாய் என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. Ezekiel chapter 16 verse 13 says about this much you have been grown up and you have been received the kingdom. இவைகள் அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். Revelation chapter 19 7 and 8. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. சோத்திரம். 20ஆம் வெளிப்படுத்தல் 21வது 2ஆம் வசனம் வாசிப்போம். Chapter 21 verse 2. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை கூட வாசிப்போம். 21:9. கடைசி கால 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்து எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு அருமையான ஆவிக்குரிய மண்டலமே, பரிசுத்தவான்களாகிய தேவனுடைய ஸ்தானாபதிகளே, தேவனுடைய ஜனமே, ராஜ்யம் என்றால் தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு எதன் மூலமாக உடம்படப்பட்டவர்களாய் உபத்திரவம் மகா உபத்திரவங்கள் மூலமாக மகா பரிசுத்தத்தை மகா வெண்மையையும் பூர்ண ரூபவதியான நிலையையும் அடைந்து கொண்ட அவர்களையே தேவன் சபை என்று ஏற்றுக்கொள்கிறார். Here we find from the truth, Jesus accepts only the group of people who are called as kingdom, who was purified through the process of pruning, through the process of different struggles and tribulations. Out of much troubles, much tribulations, they get the much holiness. For them, the kingdom has been given unto them. மணவாளியே என் உபபதி என்று அழைக்கிற ஆண்டவர் அத்தன்மை கொண்ட தேவனுடைய திவ்ய சுபாவங்களை அணிந்து கொண்டவளையே ராஜ்யம் என்றும், அந்த ராஜ்யத்தை கொண்டு பூமியில் உள்ள நீதிமான்கள் சத்தியவான்கள் பரிசுத்தவான்களை ஒரு கூட்டமாக கூட்டி இணைத்து அவர்களை கொண்டு மறுரூபத்தை அணிந்து கொள்ளத்தக்கதான அந்தத்தில் நிறைவேற்ற திட்டமிட்ட காரியம் செயல்படுத்த தேவன் விரும்புகிறார். God's plan about the future is people who comes out of much tribulation, lives with a holy patience, keeping on their purified life, they will inherit the kingdom. Thus such a group of saints will be considered as the kingdom. For them the Lord calls them as his own bride, and for them the reward have been given unto them. அப்படி என்றால் அருமையான கர்த்தரே பரிசுத்தவான்களே, அவர்கள் அன்னோதி மூல ஆயத்தமாக சந்திரனான
விடிவெளி நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவையே நாம் உச்சித்தலம் உள்ளங்கால்கள் வரைக்கும் நம்முடைய ஆவியாத்மா சரீரம் நீதியின் சூரியனாய் இயேசு கிறிஸ்துவையே அணிந்து கொண்ட அனுபவம் நம்மிடத்தில் உண்டா? Do we have an experience of having clothed with the righteousness of the Son of Righteousness, as the moon and the stars grasp their power and light from the sun? Do we have such an experience to be called as the moon and the stars of the Lord? சந்திரன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சுய ஒளி அற்றது சந்திரன். As we all know about the moon, moon doesn't have the light of its own. சூரியனாகிய கிறிஸ்துவிலிருந்து வெளிப்படும் ஒளிக்குள் ஒளியை இது ஏற்றி அந்த ஒளியை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதே சந்திரன் The அனுபவம். moon only can have the reflecting power from the sun and it gives its light. இந்த சாயலையுடைய அர்னோதியம் போன்ற ஒரு ஜெயம் பெற்ற சபை எழும்ப வேண்டும் என்ற தேவ திட்டத்தை தடுக்கும்படியாய் சாத்தான் அந்த ஸ்திரியோடு யுத்தம் செய்கிறான். For this selfless experience of the church to receive power and give the power, the devil was fighting with the women at the chapel. வெளிப்படுத்தல் 12 வசனங்கள் படியாய் எதிரும் புதிருமாய் வெளிப்படுத்தல் 12 3-4 வசனங்களின்படி 7 தலைகளும் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான ஒரு மிருகம் அந்த ஸ்திரீக்கு முன்பாக நின்றது என்று வாசிப்போம். Revelation 12:3 and 4. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடைகளுடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. வலுசர்ப்பம் நின்றது. A fiery red dragon was standing before the women with 7 heads and 10 horns. எதற்காக? அவள் தன் ஆண் குழந்தை பெற்றெடுக்க, ஆண் குழந்தைனா ஜெயம் பெற்ற வாழ்க்கை. ஆண் குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது ஆண் குழந்தை விழுங்கி போட வேண்டும் என்றால் அவளோடு யுத்தம் செய்து அவளை ஜெயம் பெற விடாதபடி ஒரு பாவப்பட்ட சபையாய் பரிசுத்த நீதிமான்களே இல்லாதபடி செய்ய அவளை தோற்கடிக்க இவன் அவளுக்கு முன்பாக நிற்கிறான். The dragon was about to fight with the women who is about to give birth to a male child. A male child refers to a victory, an overcoming victory. So the devil is keep on fighting with the present day church, which is called the women, so that it should not give birth to a victorious group of people who needs to be slain by him. ஆனால் அவளை கர்ப்ப வேதனைப்பட்டு அலற வைத்த வலுசர்ப்பத்தினால் அந்த ஸ்திரீயாகிய சபையை அது பரிசுத்தவான்களான அந்த சபை பரிசுத்தவான் ஐக்கியம் என்ற சபையை தோற்கடிக்க முடியவில்லை. But thank God the dragon could not prevail against the women. It could not overcome the church from giving birth to a male child. அவளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட நியமத்தின்படி ஜெயம் என்ற ஆண் குழந்தையை அவனால் அழிக்க முடியவில்லை. The devil was planning that he could able to overcome the male child, the victory. He could not work out his plan properly because the male child has been born. Victory has been won by the women. வெளிப்படுத்தல் 12 வசனத்தின்படி அவளுடைய ஆண் குழந்தை, அவள் பெற்றெடுத்த ஆண் குழந்தை, அடைந்த ஆண் குழந்தை ஜெயம் பெற்ற வாழ்க்கை. அந்த ஜெயம் பெற்ற அந்த சபை தேவனிடத்திற்கு சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்று வாசிக்கிறோம். As we find from the Revelation, this male child had been taken into God and his throne. The devil's plan has been collapsed and the male child has been won. ஜெயம் என்ற ஆண் குழந்தையை உடையவர்களே ஜெயம் பெற்ற அர்னோதியம் என்ற விடிவெளி நட்சத்திரமாய் இயேசுவை அணிந்து கொண்ட மணவாட்டியானவள். Only those who have male child as with herself,
The male child refers to son Jesus. Only those who have Jesus as their own savior and king, and they will be called as the victorious people. They will be overcoming the devil. ஏனென்றால் அவர்களைத்தான் அருள்நாதர் ஏற்றுக்கொள்வதாக இதே வெளிப்படு 12ஆம் அதிகாரம் 6 மற்றும் 14 வசனங்களிலே சிறியானவள் வனாந்தரத்திற்கு பறந்து போனாள், ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் போஷிக்கப்படத்தக்கதாக மறைவிட வைக்கப்பட்டிருந்து வாசிக்கிறோம். The women had been flew into the wilderness and she had been protected by the Lord for 1260 days. A place was prepared for her. இந்த சம்பவம் அந்திக்கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலத்திலே புறஜாதிகளுடைய நிறைவு பெற்று புறஜாதிகளின் ஜெயம் பெற்றவர்களே வனாந்தரத்திற்கு பறந்து போகிறார்கள். This incidents, these all happenings will take place in the first 3.5 years of the period of Antichrist. The redemption, redeemed people from Gentiles will be redeemed and they will be protected by the Lord at the end of the first half of Antichrist. அந்திக்கிறிஸ்தின் பின் 3 ஆண்டு காலம் யூதருடைய மீட்பின் காலமாய் இருந்தபடியாலே அவர்களின் முத்திரை போடப்பட்ட 144,000 பேர் அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அந்திக்கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலே வனாந்தரத்தில் காத்து கொண்டிருக்கிற மணவாட்டியாய ராஜ்யம் அங்கே காத்து கொண்டிருக்க பின் 3 ஆண்டு காலம் மகாபத்து காலத்திலே யூதர்களில் 144,000 பேர் மீட்கப்பட்ட வனாந்தர மார்க்கமாய் சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துப்படி அங்கே ஒரே மந்தையாக வனாந்தரத்தில் கூடி சேர்க்கப்படுகிறார்கள். According to Zechariah chapter 14 verse 5, the first 3.5 years the redemption of Gentiles is take place, and the women was scattered to the wilderness. And when she was waiting the second half of the Antichrist period rule, the salvation, redemption of Jews also will take place. 144,000 people from Jewish generation will also get saved, and all together these people also will gather together. According to Zechariah chapter 14 verse 5, there will be one flock and there will be one shepherd. யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாகும் என்று சொல்கிறார். John chapter 10 verse 16 we find, and other sheep I have which are not of this fold, them also I must bring, and they will hear my voice, and there will be one flock and one shepherd. இதற்கு अनेक வேத பண்டிதர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அது அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சம். Many Bible scholars have been given many interpretation about this scripture. It's their own revelation. ஆனால் தேவ திட்டம் அந்திக்கிறிஸ்துவின் 7 வருட இறுதியிலேயே முடிவான மனுக்குலம் மீட்பு நிறைவடைந்து புறஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட பரிசுத்தவன் ஜெயம் பெற்றவர்களாய் பின் 3 ஆண்டு காலத்தில் சிறைவாளர்களில் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் முத்திரையிடப்பட்ட 144,000 பேரை வேறே ஆடுகள், சிறைவாளர்கள் தொழுவும் கிடையாது, சபை கிடையாது. இந்த தொழுவம் அல்லாது என்றால் கிருபையின் காலத்தில் தான் ஆண்டவர் சபை என்ற தொழுவத்தை ஏற்படுத்தினார். Here we can find a deeper truth. Israelites are not of flock. Flock only refers to the people who redeemed from Gentiles. These are all called, who lives in the period of grace are called as flock. I have other sheep also, which refers to about the Jewish people who got the seal at the time of great tribulation. At the time all will become one flock. The salvation of Gentiles also will take place. The salvation of the Jews also will take place. At the end of the salvation of entire mankind, the end will come. This is the pattern designed by the Lord from eternity to eternity. இப்பொழுது மனுக்குலத்திலிருந்து புறஜாதிகளும் சிறுவர்களும் மீட்கப்பட்டாயிற்று. அந்திக்கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியின் இறுதியிலே
அதைத்தான் தானியேல் கேட்டார், முடிவு என்னவாயிருக்கும் என்று விண்ணப்பித்தார். That's what the prayer of Daniel, what kind of things will take place at the end. Now the salvation of Gentiles also had been fulfilled. The salvation of Jews also came to the fulfillment. Then the end will come. என் ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு மீட்பு உண்டா? என் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது, உன் ஜனங்களுடைய மீட்பு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற சோத்திரிக்கப்பட்டவர் என்று நீ சொல்லுகிற வரைக்கும் உன் ஜனங்களுக்கு மீட்பு இல்லை. அதுவரைக்கும் நீ போய் இளைப்பாடி கொண்டிரு, மரித்து இளைப்பாடி கொண்டிரு என்று சொன்னார். The prayer and supplication of Daniel for his own people, will my people, Jewish people, will also have enjoy the salvation. The Lord's answer was indirect, that only if your people, Jewish people, praise the Lord, the one who comes in the name of the Lord, when they confess these scriptures, they will get saved. Until that, you go and rest until your time. இப்பொழுது வனாந்தரத்திலே ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனான ஒரே சபையாக கூட்டி சேர்க்கப்பட்டாயிற்று. By this time in the wilderness, there had become one flock and one shepherd. இப்பொழுது 1 தெசலோனிக்கு 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள்படி பிரதான தூதன் சத்தத்தோடு தெய்வ எக்காலத்தோடும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் வானத்திலிருந்து வருவார். எப்படி வருவார்? அருணோதயம் போல் வருவார். அருணோதயம் போல் புறப்பட்டு வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கிறான நாமும் கர்த்தரை வருகின்ற மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்படி கர்த்தருடனே கூட இருப்போம் என்ற ரகசியவரை நடைபெறும் வேதம் சொல்லுகிறது. According to 1 Thessalonians 4:16 and 17, the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel, and with the trumpet of God, which speaks about the shining sun, which is the Lord Jesus. Then the church will be taken up. It speaks about the secret coming of our Lord Jesus Christ. சீசர்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கும் என்றால் உம்மை சந்திக்க ஆயத்தமாகிற அந்த மனவாட்டியான பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற அந்த புத்தியுள்ள கன்னிகைகளை ராஜ்யம் என்று சொன்னாரே, அந்த ராஜ்யம் எழும்புவதற்கும் அந்த ராஜ்யத்தை கொண்டு சாத்தானை நொறுக்கி அவனை ஜெயித்தவர்களாய் அருணோதயம் போல் உதிக்கிற அந்த முடிவு எப்படி வரும் என்று தான் கேட்டார். When disciples asked about when your kingdom will come, Jesus replied with them with this answer: the wise virgins who brought the oil with them, through them the Lord speaks, these are the kingdom who prepares themselves to meet the Lord. With this kingdom the Lord breaks over every other previous kingdoms and raise up as a powerful kingdom to be his own precious people of God. அதற்கு தேவன் கொடுத்த முடிவு என்ற பதில், ராஜ்யம் என்ற மனவாட்டி சபை எழும்ப வேண்டும், அல்லது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டி சபை எழும்ப வேண்டும். அது எழும்புவதற்கு எழும்பி அருணோதயம் போன்ற சாயலை அணிந்து கொண்ட மறுரூபத்தின் வழியாய் சென்றடைய அதற்கு அவளை ஆயத்தப்படுத்த சுவிசேஷம் வெளிப்பட வேண்டாவர் அந்த ராஜ்யத்திலிருந்து அந்த சுவிசேஷத்தின்படியான முடிவான ஆத்தும ரட்சிப்பை அவள் அடைய வேண்டும். இது நிகழ்கின்ற பொழுது என் வருகை முடிவரும் என்று அறிவித்தார். God's pattern about the end time salvation is this: the fellowship of saints, the group of holy people who victoriously follows the truth and overcomes the devil. They are called as the kingdom. With this kingdom, the Lord makes them as the shining sun, who is about to have the pure appearance of the Lord Jesus, the reflection of the Lord Jesus Christ. In such a way, when it gets prepared, God's plan of end time salvation gets completed. Then it's ready to meet its own Lord. பரலோக ராஜ்யம் மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 புத்தியுள்ள கனிகளுக்கு ஒப்பாயிருந்து சொல்லுகிறார். The Lord 25:1 the parable about the 10 virgins. The 5 virgins went unto meet their own Lord, Master, with having preparation
of having the oil. This is the gospel of the kingdom. அருமையான கர்த்தரே, பரிசுத்தவான்களே, Dear people of God, the saints of ஆண்டவருடைய ரகசிய வரிகளை நாம் சேர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய சாயல் ரூபம் என்ற அருணோதயம் போன்ற பூர்ண உருவோதிகளான ஆவிக்குறி உன்னத திவ்ய நடையை அடைந்து கொண்டு அவர் சந்திக்க ஆயத்தமாக கர்த்தர் அழைக்கிறார். If we want to partake in the secret coming of Jesus, we need to have the same likeness, same image of Jesus Christ in our lives. For that, the Lord is calling us to follow the truth, apply the kingdom principle, and having the purification life. The Lord is calling us to have partake in that glorious incident. ஒரு சில நிமிடங்கள் நாம் பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அந்த அருணோதயம் போன்ற திவ்யனை அடைவதற்கு அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட சுவிசேஷம், அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் மனுக்குலம் அடைய போகிற முடிவான ஆத்தும ரட்சிப்பு, அவைகள் குறித்து தியானம் செய்து நம்முடைய அருள்நாதருடைய வரிக்கு ஆயத்தமாவோம். கர்த்தர் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. We're going to meditate about the end time salvation of our souls in the next session. Until that, let us follow this gospel of the kingdom. May the Lord bless us in the sections to come. Amen. God bless you.